அனைவருக்கும் வணக்கம். சிலம்பம் பயிற்சியாளர் சங்கர். நம்ம சிலம்பத்தில் சண்டை முறையான நெருப்பு சண்டையை பற்றி நம்ம சரியாக காலையில் போட்டிருப்போம். நம்ம வந்துருச்சா நம்ம அந்த காலையில் பார்க்க போகிறோம். அதாவது நெருப்பு சண்டை நம்ம பண்ணதுக்கு முன்னால் அது ஒரு அடிப்படையான பயிற்சி முறைகள் இருக்குது. நம்ம அதை தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய கம்போட அளவு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கம்போட பிடிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது வந்து நம்ம எல்லையை பார்த்திங்கன்னா நேர்முனை சண்டைங்கும் போது நமக்கு அதை நேர்முனைனா நமக்கு நேர்னா ஒருத்தர் நிற்பார், நமக்கு ஒருத்தர் நிற்பார். அவரோட எல்லை என்ன, நம்மளோட எல்லையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் நம்ம அதை பயிற்சி பண்ண எளிமையாக இருக்கும். சிலம்பத்தில் அதிகப்படியான செய்கைகள் இருக்குது. அது நமக்கு ஒரு 2 செய்கை எடுத்து நம்ம அதுக்கு தாக்கு முறையும் தடுக்கு முறையும் என்ன பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம பயிற்சிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பயிற்சி முறை என்ன பார்த்துடலாம். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி கம்போட அளவு முறை பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த நெருப்பு சண்டைக்கான கம்பை பார்த்திங்கன்னா ஜோடி கம்பு சொல்லுவாங்க. அதாவது 2 கம்பு ஒரே அளவில் இருக்கும். அந்த கம்பு பார்த்திங்கன்னா 2 கம்பு பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கும். இந்த மாதிரி கம்பு என்னென்னா ஒரே அளவில் இருக்கணும். இது ஜோடி கம்பு. நம்ம இந்த மாதிரி தான் இந்த பயிற்சி முறை நம்ம கம்பை வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிடிமுறை. பிடிமுறை பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 விரல் இடையில விட்டு பிடிக்கிறோம். வலது கைக்கு இடது கைக்கு வந்து ஒரு முறை இடையில விட்டு பிடிக்கிறோம். இது பிடிமுறை. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா ஆதிநிலை. அதாவது நம்ம ஆதிநிலை அப்படின்னா நம்மளுடைய லோகம்லேயே இருக்கும். ஆதி நிற்போம். அதாவது சிலம்பத்தில் நெருப்பு சண்டைக்கான அடிப்படை நம்ம இல்லையா நம்ம இதான் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா ஆதிநிலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 கால் பதளவு நம்ம பின்னங்காலிலேருந்து, அதாவது வலது காலிலேருந்து முன்னங்கால் இடது கால் வரைக்கும் நம்ம 5 கால் இடையில விட்டு நம்ம ஆதி நிற்கிறோம். அதே கம்பு பார்த்திங்கன்னா கம்பு வந்து நம்ம அதாவது கம்பு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நம்ம அங்கத்தோடு அணைச்சி என்ன பண்ணிக்கிறோம், ஆதி பிடிக்கிறோம். இதுதான் நேர்முனை சண்டைக்கு அடிப்படை நிலைகள். இதுதான் அடிப்படை பிடிமுறை. இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எதை சொல்லியிருப்போம். எல்லை அப்படின்னா நேர்மைக்கு அதாவது 8வது தூரம், அதாவது எதிரிக்க வந்து அங்கேருந்து 8வது தூரம் எல்லை அடிமோ அதாவது நிற்கணுமா. இப்போ வந்து நம்ம நிலையான்னு ஒரு 2 செய்கை எடுக்கிறோம். அதாவது இடது எடுக்கிறோம், அடுத்து பார்த்திங்கன்னா வலது எடுக்கிறோம். அதாவது நம்ம எடுக்கும்போது அவருக்கு என்ன கூடாது, அங்கத்தில் பிடிக்கக்கூடாது, அது தொடக்கூடாது. இப்படி 8வது தூரத்தில் நின்று என்ன பண்ணுறோம், எல்லையாக நிற்கிறோம். இதுதான் எல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2 செய்கை பார்க்க போகிறோம். அதாவது இடத்தடி வலதடி பார்க்க போகிறோம். இதுக்கு தடுக்கு முறையும் பார்க்க போகிறோம். அதாவது தடுக்கு முறை பார்த்திங்கன்னா இடத்தட்டு வலத்தட்டு அதான் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல வந்து இடது எடுங்க, வலது எடுங்க, இடத்தடி வலதடி எடுங்க, இடதடி வலதடி ஆதி. பார்த்துப்பீங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணணும், அடிப்படையான பயிற்சி பண்ணும்போது தாக்கு முறைக்கும் நம்ம நிலையான்னு தடுக்கு பயிற்சி பண்ணோம்னா அது நமக்கு என்ன பண்ணணும், ரொம்ப எளிமையாக பயிற்சி சண்டை பண்ணி நம்ம கையாள முடியும். இப்போ நம்ம தொடரும் அப்படின்னா அது நம்ம 2 விஷயம் பண்ணியாகணும். ஒன்று அங்க பிரிப்பு சொல்லுவோம், இல்லைன்னா கால் பிரிப்பு. இந்த 2 நம்ம செஞ்சால் மட்டும் தான் ஒரு அங்கத்தில் நம்ம தொட முடியும். அது நம்ம அடுத்த காலம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி நம்ம நிலையான்னு இந்த நேர்முறை பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சண்டை முறையோட தன்மை எளிமையாக புரியும். தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணுங்கள். இப்போ சிலம்ப சண்டையான நேர்முறை சண்டைக்கான பயிற்சி முறை நம்ம காலையில் பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது பிடிமுறை, அளவு, கம்போட அளவு, எல்லை, அடிப்படையாக 2 செய்கை எடுத்து நம்ம அதுக்கு தாக்கும் தடுக்குமுறை நம்ம காமிச்சிருக்கோம். தொடர்ந்து நிலையில் பயிற்சி பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி தொடர்ந்து அது காலையிலேயே பதிவு பண்ணுவோம். பார்த்து கற்றுவோங்க. தொடர்ந்து எல்லா சிரமத்தை கற்றுவோங்க, எல்லாம் கற்றுக் கொடுங்க. தொடர்ந்து பயணிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.